என்னை இவ்வளவு ஆகச் சிறந்த ஆளுமைகள் பாராட்டுகிறார்கள் என்று எண்ணி நான் இருமாந்து அமர்ந்திருக்கவில்லை. என்னை ஏற்க தயங்குகிறவர்களுக்கு இப்படி இவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு வளையத்திற்குள்ளே என்னை சுருக்கிவிட முயற்சிக்கிறவர்கள், ஒரு அடையாளத்தை குத்தி என்னை ஓரங்கட்ட முயற்சிக்கிறவர்கள், சாதிய கரையை என் மீது பூச நினைக்கிறவர்கள் ஒருபுறம் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிற நிலையில் அவ்வப்போது தலையீடு செய்து திருமாவை அப்படி நீங்கள் முடக்கிவிட அனுமதிக்க மாட்டோம் என்று அண்ணன் அறிவுமதி அவர்களும் அவருடைய பரிவாரங்களும் என்னை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். தொடக்க காலத்தில் நான் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது என்னை ஏற்றுக்கொண்ட தம்பிகள் என்னை அண்ணன் என்று அழைத்தார்கள் என்பதை தாண்டி சேரி புயல் என்று அடையாளப்படுத்தினார்கள். சேரிக்கான ஒரு தலைவன் ஒரு புயலை போல் கிளம்பி வந்திருக்கிறான், இது தமிழகத்தை ஆட்டி படைக்கிற புயல் என்று சொல்லக்கூடிய வகையில் 90களின் தொடக்கத்திலே அப்படித்தான் உரிமை கோரினார்கள். சேரி புயல் என்றுதான் என்னை தொடக்கத்திலே அழைத்தார்கள். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திலும் கூட மூப்பனார் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த போது அண்ணன் NSV சித்தன் அவர்கள் இப்போது சேரி புயல் திருமாவளவன் பேசுவார் என்றதும் சாதி வெறியர்கள் கற்களை எடுத்து வீசினார்கள். மேடையை நோக்கி சரமாரியாக கற்கள் விழுந்தன. அப்படி ஒரு அடையாளத்தை என் மீது நம்பிக்கை கொண்ட தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் நமக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் Taste the Daily.